Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போட்டு செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். சரி வாங்க. இது வந்து 3 கிலோ டப்ரா இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கிலோ சிக்கன், 1.5 கிலோ அரிசி. என்ன அரிசி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன், புல்லட் க்ரீன். சரி வாங்க. அதில் வந்து இந்த கிண்ணம் எதுக்கு எடுத்தேன்னா அளவுக்காக எடுத்தேன். இதில் தண்ணி அளவு நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து அரிசி கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தண்ணி வந்து ஜாஸ்தியாக பிடிக்கும். இதுவே நம்ம 10 கிலோ 20 கிலோ செய்கிறோன்னா தண்ணி கம்மியாக பிடிக்கும். அது எப்படி கம்மி ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கிண்ணத்தில் நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்தேன்னா இப்போ 1 கிலோ அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுவே நான் 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும். சரி வாங்க. நான் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். இப்போவும் நல்லாவே தான் இருக்குது. சரி நம்ம வந்து வானலில் நல்லா காய வச்சுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது. 10 கிலோ வரைக்கும் செய்கிற டபரா எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இது 3 கிலோ டபரா. ஏன்னா 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி இல்லைங்களா, அதனால். இப்போ நம்ம எப்போவுமே வந்து வெங்காயம் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு. தக்காளி கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேன். இது வந்து நான் ஒரு பாய் பிரியாணி பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு நான் அதையே பழக்கம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். நீங்கள் வெறும் டபரால் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு வணக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த வாசனையே. அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் மசாலா அதுக்கப்புறம் தான். இப்போ நம்ம 1 கிலோ அரிசிக்கு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கணும். இது 1.5 கிலோ அரிசி அப்படின்றதுனால நம்ம 300 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். கோல்டு வின்னர், ரீஃபைண்ட் ஆயில் எதனா எடுத்துக்கலாம். நான் கல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிறது எது இருக்குதோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்வேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வச்சுருக்கோம். ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார், 2 ஏலக்காய், ஒரு குட்டியாக ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கோம். இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். நம்ம அதிகமாக ஸ்பைசஸ் போட்டாலும் அந்த ஸ்மெல் தான் அதிகமாக பிரியாணியில் அடிக்கும். பிரியாணிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அந்த ஃப்ளேவர் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நான் இந்த அளவு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் வதக்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம எது அதிகமாக போடுறோமோ அந்த ஸ்மெல் அடிக்கும். அது தீ தான் ஒரு ஸ்மெல் வரும். அதாவது ஸ்மெல் இல்லை, வாசனை. அந்த வெங்காயம் வதக்க ப்ரௌன் கலர் ஆக ஒரு ஸ்மெல் வரும். அது பிரியாணிக்கு கலரும் கொடுக்கும். அண்ட் தென் வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். சரி, அது உங்களுக்காக சொல்கிறேன். கேமராவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு டபரால் என் கையை சுட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், பூண்டு கம்மியாக இருக்கணும் பிரியாணி பொறுத்தவரை. இப்போ பூண்டு வந்து 50 கிராம்னா இஞ்சி 100 கிராம் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 6 பச்சை மிளகா போட்டு அதையும் வணக்கிக்கலாம். பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதையே நம்ம போட்டுக்கலாம். இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. சும்மா போட்டு 2 செகண்ட் வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூளும் தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி கடைசியாக போட்டிக்கிட்டேன். தக்காளி இதுவுமே கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். 1.5 கிலோவுக்கு இன்னும் கூட ஒரு தக்காளி கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து தக்காளி ஃப்ளேவர் காட்டினா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தெரியும். ஸோ அப்புறம் கல்லுப்பு ஒரு கையளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பத்தலைன்னு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். வணங்கிறதுக்காக நான் இதை போட்டு வதக்கிக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் பற்றி சொல்லணுன்னா ஒவ்வொரு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் ஒவ்வொரு காரத்தன்மையோடு இருக்கும். நான் சக்தி மிளகாய்த்தூள் போட்டேன். 1 கிலோ அரிசிக்கு நம்ம 10லேருந்து 12 கிராம் வரைக்கும் நம்ம வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம்.
1.5 கிலோன்றதுனால நான் ஒரு 5 கிராம் 20 கிராம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு காரம் இருந்தால் தான் பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ வணக்கும் போதே பாருங்கள் என்ன பெரியுது. தக்காளி போட்ட பிறகு கூட ரொம்ப வதக்க தேவையில்லை பிரியாணி பொறுத்த வரை. அதுக்கப்புறம் சும்மா ஓரளவுக்கு வதக்கி விட்ட பிறகு கறியை போட்டுக்க வேண்டியதான். நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ கறி வந்து 1.5 கிலோ கறி நம்ம போடுறோம். இப்போ இது நல்லா மசாலா வந்து கறியில் ஊறட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா நல்லா ஊறிட்டு இருந்துச்சு. இது பாருங்கள். அப்புறம் இந்த சென்டரில் மட்டும் நம்மளுக்கு அடி பிடிக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது வந்து கேஸ் சுற்றி நெருப்பு இல்லை, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நெருப்பு இருக்குது. ஸோ நம்ம கேஸில் செய்கிறப்ப அப்படி தான் அடி பிடிக்கும். நம்ம அடிக்கடிக்கு நம்ம கிண்டி விட்டுட்டா ஒன்றும் சரியாக போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றுற டைம்லேயும் உங்களுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த கிண்ணத்தில் நான் 1.5 கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிண்ணம் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வரும். 1.5 கிண்ணம் தண்ணி. அப்போ நம்ம 1.5 கிண்ணம் எடுத்திருக்கோம். அப்போ அதை விட டபுள் மடங்கானா 3 கிண்ணம். இப்போ வந்து நம்ம கம்மியாக செய்கிறப்ப வந்து இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கிறோம். நம்ம 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி செய்ய சொல்ல தண்ணியை கம்மி பண்ணிக்கிட்டோம். அதாவது 1 கிலோ அரிசினா 1.25 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு தான் இந்த புதினா கொத்தமல்லி தயிர் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிறப்ப நம்ம சிம்மில் வச்சுக்கணும். திரும்பவும் தக்காளி போடுறப்ப தான் நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு பரட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம். இல்லைனா வந்து இன்னும் ரொம்ப தீஞ்சிடும். நம்ம அடுப்பில் செய்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் 3 வாட்டி கழுவி எடுத்திருக்கேன் இந்த அரிசி. இது வந்து கழுவும் போதே உடையும், ஏன்னா பச்சரிசின்றதுனால. அதனால் நம்ம நல்லபடியாக கழுவி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரிசி போடுறோம். உடனே அரிசி போடல. ஸோ வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே சாப்பாடு இப்போ ரெடி ஆயிரும். அப்பப்போ கொஞ்சம் கலக்கி விடணும், ஏன்னா கேஸில் இருக்குது இல்லைங்களா. பக்கத்துலேயே முட்டை வேறு வேக வச்சிட்டு இருந்தேன் நான், ஏன்னா முட்டை கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாகவே ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ். நம்ம வந்து சீக்கிரமாகவே வெந்துருச்சு கொதி வந்ததுனால. இப்போ நம்ம இது சமமான அளவு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சமமான அளவு வந்துருச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இது தான். சென்டரில் எப்படி இருந்தால் நான் லைட்டாக பிடிக்குங்க. ஆனால் வந்து சுத்தமாக பிடிக்காமலாம் எதுவும் பண்ண முடியாது. இல்லைனா நம்ம வந்து தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சா கூட பெட்ரு. இது பெருசாக இருக்கிறதுனால நான் தவாலாம் வைக்கல. சிம் ப்ராசஸ் வச்சுட்டு நான் டம் போட்டு விட்டுட்டேன். நான் ஒரு 12 to 15 மினிட்ஸ் வந்து நான் டம் போட்டேன். டம் போட்டு இப்போ ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்க்குறப்ப கொஞ்சம் அப்படி தான் தக்காளி சாதம் மாதிரி தெரியும். இதை நம்ம உடைக்க சொல்ல தான் வந்து இன்னும் அரோமாவாக இருக்கும். சூடான பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நம்மளே செஞ்ச உதிரியான பிரியாணி. நம்ம செய்கிறது கூட பெருசு இல்லைங்க. நம்ம செய்கிறத விரும்பி சாப்பிட்றது தாங்க நம்மளுக்கு சந்தோஷமே. நம்ம ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம். நெகட்டிவாக எதனா சொல்லிட்டா கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம தப்பு எதுன்னு சொன்னால் தான் நம்ம திருத்திக்க முடியும். ஸோ ஆனால் இந்த ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட மட்டும் அதை ஏற்றுக்க முடியாது. என் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட பேசுறதில்ல அப்படின்ற காரணத்துக்காக என் பசங்கக்கிட்ட சொல்லி வந்து ரிவ்யூ கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம். என்னோடய சிக்கன் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை வேலன் சிவாய் HY. என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க மக்களே. பாய், தேங்க்யூ.